ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே மழை பெஞ்சனால நம்ம வீட்டை சுற்றிலுமே இந்த பார்த்தினிய செடி ரொம்பவே வளர்ந்துருக்கு. இது நம்ம இப்போதைக்கு ரிமூவ் பண்ண முடியாது, ஏன்னா மழை காலனால மறுபடியும் வளர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தூரம் சேஃபாக வச்சுட்டு, ஏன்னா இங்கே அடிக்கடி பாம்பு நடமாட்டம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால நம்ம சொந்த வீட்டை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. பாம்புங்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு நம்ம தான் வந்திருக்கோம். அதனால் அவங்க எப்பயும் இருக்கிற இடத்துல எப்பயும் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, அவங்களும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்பப்போ வருவாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ நாங்கள் எல்லாத்துக்குமே தயாராகி தான் இப்போ எல்லாம் பழகிருச்சு, எங்களுக்கே பழகிருச்சுன்னு தான் சொல்லுவோம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்த புதுசில் பாம்பெல்லாம் பார்த்தாவே பயமாக இருக்கும் எங்களுக்கு. ஆனால் இப்போ பார்த்தா பாம்பு வருது அப்படின்னா எவ்வளோ பெருசு, சிறுசா பெருசா, இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்கும். நானே இல்லாட்டி பாப்பா தான் கேட்போம். பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் பாட்டுக்கு விட்டுருவோம், அது பாட்டுக்கு போயிடும். இன்றைக்கி கோழிக்கு வர்ற கோழி பேன் இல்லை கோழி செல்லு, கோழி பூச்சி அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதை எப்படி போக்குறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்லேயும் லாஸ்ட் டைம் நம்ம அடை வச்ச கோழியில் செல்லு வந்துருச்சு. நம்ம எருக்கஞ்செடின்னு சொல்லுவாங்க, அது வெள்ளை எருக்கு இருக்குது, இல்லை கலர் எருக்காகவும் இருக்கும், வைலட் கலரில் இருக்கும். ஸோ அந்த செடியை பறிச்சுட்டு செல்லு எங்கே இருக்குதோ, அந்த கோழி செல்லு எங்கெங்கே எந்தெந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல அந்த கூண்டை சுற்றிலும் நம்ம போட்டுடலாம். அந்த கோழியை நம்ம எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துலையும் இந்த எருக்கஞ்செடியை பிச்சு பிச்சு வச்சோன்னா அந்த இலைகளில் ஒரு பசை மாதிரி இருக்கும். அந்த பசையில் இந்த பூச்சியெல்லாம் ஒட்டிக்கும். நம்ம அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். மொதல் நாள் நம்ம அந்த செடியை பறித்து கூண்டுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வரைக்கும் அதை அப்படியே விட்டுறலாம். அடுத்த நாள் நம்ம அதை எடுத்து வெளியில் கொண்டு போய் தள்ளி கூண்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போய் நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டோன்னா நம்ம கோழிக்கு வர்ற பேன் தொல்லை, இந்த செல்லு தொல்லையை நம்ம தவிர்க்கலாம். இந்த கோழி செல்லு கோழிகளுக்கு மட்டும் இல்லாமல் கோழிகள் மூலமாக நமக்கும் பரவறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம தீனி வைக்கிறதுக்காக கதவு திறக்கிறப்போ உள்ளே வைக்கிறப்போலாம் அது மேலே இருக்கிற அந்த பூச்சியெல்லாம் நம்ம மேலேயே ஒட்டி அரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் இந்த எருக்கஞ்செடியை எங்கெங்கே வைக்கிறேன் அப்படின்னா, கோழி அடைச்சிருக்க கூண்டில் வைக்கிறேன். அதே மாதிரி அடை வச்சிருக்கிற கோழிலையும் 2 கோழிலையும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இலையை நான் பிச்சு பிச்சு வைக்கிறேன். ஏன்னா அடைக்கோழியில் கண்டிப்பாக இனிமேல் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இனிமேல் விழுகக்கூடாது அப்படிங்கிறக்காகவும் நான் இதை வைக்கிறேன். அதாவது எருக்கஞ்செடியில் சில பேர் விளக்கெண்ணெய் தடவி வைக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம விளக்கெண்ணெய் தடவணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா அதில் ஆல்ரெடி ஒரு பசை இருக்கிறனால அதுலேயே இந்த பூச்சியெல்லாம் ஒட்டிக்கும். உங்கள் வீட்லேயும் கோழி அடை வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அந்த எருக்கஞ்செடி கிடச்சிதுன்னா சுற்றிலும் போட்டு வச்சிட்டிங்கன்னா நமக்கு சேஃபாக இருக்கும். முன்னெச்சரிக்கையாகவே நம்ம போட்டு வச்சிட்டோன்னா அந்த கோழி செல்லு வராமல் நம்ம தவிர்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.